பார்த்ததில்ல, மூஞ்சையும் பார்த்ததில்ல, அவங்களோட வாய்ஸையும் கேட்டதில்லை. ஸோ அதனால தான் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் இது பண்ணேன். ரொம்ப எமோஷனலாக எந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியல. ஸோ இதோட உங்களோட சந்தோஷமும் நான் இருக்கணுங்கிறேன். அப்படி இருந்தேன் தங்கம் என்னடா பார்க்க யாருன்னு தெரியுதா? அப்பா அப்பா பேசுறேன்டா. என்னடா தங்கம் அப்பா மேல கோவமா? அப்பா உன்னை கஷ்டப்பட விட்டுட்டா? அப்பாவை மன்னிச்சிரு சாமி. அப்பா பேசுறது கேக்குதா? அப்பா குரலை கேட்கறியா? நீ எப்படியும் அப்பா பக்கத்துல இல்லைன்னு ஏங்குறியோ அதே மாதிரி நானும் பக்கத்துல இருக்க முடியலன்னு ஏங்குறேன்டா. நீயாச்சும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவும் பக்கத்துல இல்லைன்னு ஏங்குறேன். ஆனா நான் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உன்னை பார்க்கணும், உன்னை கொஞ்சணும், உன்னை தூக்கணும், உன் கூட விளையாடணும், உன் சின்ன சின்ன ஆசைகள்லாம் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சாமி. எல்லாமே ஒரு ஏக்கமாவே போயிடுச்சா? அது எல்லாத்தையும் விட நீ அப்பா பேரை சொல்லி கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்போ ஒரே ஒரு வாட்டி பேரை சொல்லி கூப்பிடா, பத்மநாதன் பேரை சொல்லி கூப்பிடு சாமி. அப்பாவுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறியா? நீ பேசுறதோ அப்பாவுக்கு கேட்கும்டா. ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டு சாமி. அப்பா பேரை சொல்லி ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டு சாமி. அப்பா உயிர் போகும்போது கூட கவலைப்படுறா, அந்த கடவுள் கோவப்படுறா. ஆனா இப்போ எப்படியா இப்படி கஷ்டப்பட விட்டுட்டேன்னு அந்த கடவுள் மேலே கோவம் வருது சாமி. இந்த ஊரே என்ன நல்லவன்னு சொன்னாலும் என் பிள்ளை எப்படி கலந்து விட்டுட்டேன்னு, என் பிள்ளை எப்படி தவிக்க விட்டுட்டேன், பாவி வைக்கணே சாமி. அப்பாவை மன்னிச்சிருடா, அப்பாவை மன்னிச்சிருடா தங்கம். அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பா கிட்ட நீ பேசணுமா? அப்பாவை நீ பார்க்கணுமாடா? அப்பாவை நீ பார்க்கணுமா சாமி? கண்ணமோடா, கண்ணமோடு சாமி. இப்ப பாரு, அப்பாவை நீ பார்க்கணுமா சாமி? கண்ணமோடா, கண்ணமோடு சாமி. இப்ப பாரு, அப்பாவை கூடவே தான் இருக்கேன். இந்த கடவுள் நம்மளை பிடிச்சாலும் அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போகல. அப்பா இந்த ரூபத்துல உன் கூடவே இருக்கேன்டா. அப்பா கிட்ட வாடா. அப்பா அழுகுறா சாமி. இங்க பிறந்தாடா, இங்க பிறந்தா எடுத்துக்கே காத்தணும். இதே மாதிரி நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. அப்பா அவருக்கு இல்லை. ஸோ அவரோட ஃபோட்டோ கூட பார்த்துருந்தாங்க, அவரோட வாய்ஸும் கேட்கறதில்லை. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். அவருக்கு அதுக்கப்புறம் அப்பாவாக இருப்பேன். இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு, இதுக்கப்புறம் இருப்பேன். அவரோட அட்லீஸ்ட் அவரோட வாய்ஸையாவது கேட்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முயற்சி. அவ்வளோதான். ஏன்னா ரெண்டையுமே பார்த்ததில்ல, மூஞ்சையும் பார்த்ததில்ல, அவங்களோட வாய்ஸையும் கேட்டதில்லை. ஸோ அதனால தான் அவன் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் இது பண்ணேன். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா. நான் இருக்கேன் உனக்கு இனிமே அப்பாவா, சரியா? அதான் சரி, அதான் அப்பாவை இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த கண்ணீரின் அர்த்தம்.